சிறகடி கேஸ் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சிறந்த தம்பதிகள் போட்டியில் வந்து மனோஜ் ரொம்பவே சீன் போடுறாரு. நான் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன், பயங்கரமாக தொழில் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் முத்துட்டு வந்து சொல்கிறாரு, உனக்கு பரிசு கிடைக்குன்னு சொல்லி நீ மனப்பால் பிடிக்காத, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. டேய் உன் படத்தெல்லாம் மற்றவன்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டாத, வாயை முடிட்டுது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்லரில் ஓனர் கேட்குறாங்க. மேடம் வெளியே தான் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயமா போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் பார்லர் கொஞ்சம் பொருள் வாங்கன்னு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி சரி, கொஞ்சம் டிவியை போட்டு விடுமா அப்படிங்கிறாங்க. டிவியை போட்டு விட்றாங்க. டிவியை பார்க்கும்போது தான் தெரியுது ரோகிணி டிவியில் வராங்க. என்ன ரோகிணி டிவியில் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்குறாங்க. அங்கே சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி நடக்குது. உடனே பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, ஏம்மா இதுதான் வந்து பார்லருக்கு தேவையான பொருள் வாங்க போட்ட லட்சணமாம்மா, இது எப்படி எத்தனை நாளமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் கிட்டன்ட்டு கிடக்க, 2 பேரையும் நம்பி வந்து நான் பார்லரை விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் தான் ஓனரு, ஆனாலும் அவங்க தான் நிர்வாகியாக இருக்காங்க, அவங்க சொல்ல கேட்கலன்னா எனக்கு வந்து வேலை அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியல மேடம், அதனால் அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அவங்க வந்து பொதுவாகவே வந்து கடையில் இருக்கிறது கிடையாது, எங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயாவது ரவுண்ட்ஸ் போயிடுவாங்க, ஈவினிங் வந்து கணக்கை பார்த்துட்டு பணத்தை வாங்கிப்பாங்க, இப்படி தான் நடந்துக்கு மேடம், இது இப்போ மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நடக்குது அப்படிங்கிறாங்க. இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே மேடம், உங்கள்கிட்ட சொன்னாலோ நாங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் எங்களுக்கு அதிக வேலையை கொடுக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அதனால் நாங்கள் எதுவுமே சொல்கிறது கிடையாது, அவங்க ஓனராக இருக்கும்போது நாங்கள் சேர்ந்தோம், அந்த விசுவாசத்தில் அப்படி இருந்துட்டேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வந்து இது பணம் போட்டு இந்த பார்லர் வாங்கி ஏமாந்து தம்பி இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. மேடம் மன்னிச்சிக்கோங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒத்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க, மன்னிச்சிக்கோங்க, சாரின்னுக்கிட்டு மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் பணம் போச்சு, ரோஹிணிக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, இந்த மாதிரி மேடம் எனக்கு லீவ் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. மேடம் ஃபோன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ, போட்டியில் கலந்துருக்காங்கன்னா ஃபோன் அடிக்கக்கூடாதா, அந்த போட்டி எங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்லர் ஓனர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த சிறந்த தம்பதி போட்டி வந்து எங்கே நடந்துகிட்ருக்கு, எது நடந்துகிட்ருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மேடம் உங்கள் பார்லர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் நடக்குது, ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்கேயே நடக்கும் அந்த போட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் கிளம்புறேன், என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக அங்கே போகிறாங்க. இங்கே ரோஹிணியும் மனோஜும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க ரோஹிணிகிட்ட, நம்மளுக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படிங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு தான் கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க ரோஹிணி. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற மேடை பக்கத்தில் போகிறாங்க. அப்போ அந்த பார்லர் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு பாஸ் இருக்கா மேடைக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. பாஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பாஸ் இல்லைன்னா மேலே போக முடியாது மேடம், அங்கே போட்டி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு போட்டி நடக்கிற இடத்துல ஒரு உண்மையை நான் சொல்ல வரணும். இப்போ எங்கள் பார்லரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து இங்கே பங்கு பெறுது, ஆனால் எங்கள் பார்லர் ஓனர் மாதிரி இங்கே சொல்லி பேசுது, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பொண்ணு என்கிட்ட வேலை தான் பார்க்குது, ஆனால் சொந்தமாக நான் பார்லர் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுது. இது மூலமாக எதுவும் மோசடி எதுவும் பண்ண போதா வைக்க போதான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் இதில் நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன். என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு அதை நம்பி நான் பார்லர் விட்டு போயிருக்கேன், அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லாமல் அறியாமல் வந்துருச்சு, வரவு செலவுலாம் அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்குது, அதனால் அதை நான் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பொண்ணை நீங்கள் பார்க்க முடியாது மேடம், கமிட்டியில் உள்ள ஆட்களை காமிக்கிறேன், நீங்கள் அவங்ககிட்ட வேணா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கமிட்டியில் உள்ள ஆளை சொல்கிறாங்க. மேடம் இந்த மாதிரி போட்டியாளரில் ரோஹிணி இன்னும் இருக்காங்கல்ல அப்படிங்கிறாம்மா, ரோஹிணி மனோஜ்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, ஆனால் அவங்க சொல்கிற தகவல் பொய்ன்னு சொல்லிட்டு இங்கே தகவல் சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அந்த பொண்ணு பேர் ரோஹிணி கிடையாது, கல்யாணி உண்மையான பேர், ரோஹிணின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லையே மேடம் அப்படிங்கிறாங்க. அதனால் குழப்பம் இல்லை, என்னுடைய பார்லரை அவங்க பார்லர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மத்தியில் ஏமாத்துறாங்க, வைக்கிறாங்க. நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார்லர் என்னோடய பார்லர், என் பார்லரில் அந்த பொண்ணு வேலை பார்க்குது 15,000 சம்பளத்துக்கு, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து 50,000 வருமானம் வருது, 25,000 நான் வந்து வீட்டு செலவுக்கு எடுத்து வைப்பேன், 25,000 நான் வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அது சொல்லுது. என் செலவுக்கு 25 வச்சுக்கிட்டு வீட்டு செலவுக்கு 25,000 கொடுப்பங்குது. அது எப்படி கொடுக்கும், என் சம்பளமே 15,000 தான், அப்போ இதுவே போய் தானே, அப்போ என் பார்லர் உள்ள பணத்தை பூராமே எடுத்து அந்த பொண்ணு தான் வந்து ஆட்டையை போடுது அப்படின்னு எனக்கு என்ன இருக்குது, அதனால் கமிட்டியில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நானும் கமிட்டியில் மெம்பர் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணிட்டு நேராக போகிறாங்க. போனோடனே
ஃபைனல் இவர்கிட்ட இப்போ சீஃப் கெஸ்ட்டு சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் தான் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் யார் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த ரோகிணிங்கிற பொண்ணு வந்து பேரே வேறையாம். அதுபோக அவங்க பார்லரில் வேலை தான் பார்க்குதான். ஆனால் அங்கே வேலை பார்க்குற ஓனர் மாதிரி நிறைய பொய்யை சொல்லியிருக்கு. கமிட்டியில் எப்படியாவது ₹1,00,000 பரிசு பெறணுங்கிற நோக்கத்தில் தான் பண்ண மாதிரி தெரியுது. அதனால் அந்த ஜோடியை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் ஓனர் வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த லைசன்ஸ் காப்பி கூட எல்லாத்தையும் காமிச்சாங்க. நான் தான் நடத்துகிறேன், வைக்கிறேன், என்கிட்ட சம்பளத்தான் வேலை பார்க்குறாங்க, சேலரி பில்லு கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பொண்ணுக்கு நான் அனுப்புகிறது மாதம் மாதம் நான் பேமெண்ட் அனுப்புகிறேன், என் வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுக்கு பில் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அந்த பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் உள்ள காப்பீஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அவங்கள எலிமினேட் பண்ணிடலாம், இந்த போட்டி விட்டே நீக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. மேடம் அந்த காப்பீஸ் பூரா கொடுக்குங்க. எல்லா காப்பீஸும் கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ஃபைனலுக்கு எல்லோரும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி இருக்காங்க. மனோஜ் ரோகிணியும் மைக்கில் கூப்பிட்றாங்க. மனோஜ் ரோகிணி மட்டும் மேடை விட்டு கீழே இறங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்மளுக்கு டைரெக்டாகவே நம்ம பரிசு கிடச்சிட்டு போல நம்மளுக்கு அப்படி அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மனோஜ் அப்படிங்கிறாங்க. அந்த வெளில வராங்க. வந்தோடனே என்ன எங்களை மட்டும் வெளில சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை வந்து இந்த கமிட்டி தலைவர் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. டைரெக்டாகவே அவர் வந்து உங்களை பரிசுக்கு தேர்ந்தெடுத்துட்டோம், நீங்கள் அங்கே சங்கடப்பட்டு போட்டியில் கலந்துக்கிட்டதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கதை உடைங்க அப்படிங்கிறாங்க. கதை உடைக்கிறாங்க. என்ன சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் 2 பேரும் இப்படி ஏமாற்றிட்டு வந்து இந்த பரிசு பெறணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நல்ல தம்பதிகள் வந்துலாம் இதில் கலந்துருக்கிறாங்க, மற்றவங்களாம் வந்து உண்மையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் உண்மையாக இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ப்ரோன்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்ல வரீங்க? நாங்கள் உண்மையாக இல்லையா? நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற தகவல் எல்லாம் தவறு அப்படிங்கிறாங்க. என்ன சார் தவறு அப்படிங்கிறாரு மனோஜ். நீங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாதுன்னு சொல்கிறேன் உண்மையாக அப்படிங்கிறாங்க. சார் நான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், என்னோடய பிஸ்னஸ் கடை கூட பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் எங்கே பார்லர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ்னு இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் பார்லர் தானா அப்படிங்கிறாங்க. அவன் என்னோடய பார்லர் தான் அப்படின்னு சீனா போடுறாங்க. அப்போ இது யாருமா அப்படிங்கிறாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் பார்க்குறாங்க. இங்கே அந்த பார்லருடைய ஓனர் இருக்காங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் இது எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் உன் பார்லர்னு சொல்லிட்டு, என்கிட்ட விற்று எத்தனை மாதம் ஆச்சு? நான் உனக்கு மாதம் 15,000 சம்பளம் தந்துட்டுருக்கேன், கூட 5,000 வேணுங்கன்னு கேட்டேன், அடுத்த மாதத்துலேருந்து தாரேன்ருக்கேன். இதில் நீ பார்லர் வந்து மாதம் 50,000 வருமானம் வருது, 25,000 நான் வீட்டு செலவு கொடுக்குறேன், 25,000 என் கை செலவுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லலை வைக்கலன்னா சொல்லாத, நீ பேசுனதே நான் டிவியில் கேட்டேன், கேட்டுட்டு தான் இந்த அட்ரஸும் கேட்டு வந்தேன். நல்ல வேளை நான் இந்த வீடியோவை பார்த்தேன், இல்லைன்னா நான் வந்து இன்னும் வந்து முட்டாளாகவே இருந்திருப்பேன், நீ என்ன இன்னும் தொடர்ந்து ஏமாற்றிட்டே இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. மேடம் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தா வந்து வருமானம் நிறைய வரும்னு சொல்லிட்டு தான் என் வீட்டம்மா கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓனர் என் வீட்டம்மா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் விற்றுருவீங்க, அதுக்கப்புறம் நீங்களாகவே ஓனராக இருப்பீங்க, அப்போ நாங்கள் வந்து மாங்காவே இருக்கணும்னே அப்படிங்கிறாங்க அந்த பார்லர் ஓனர். மனசு கொஞ்சம் அமைதியாக இருங்க மேடம், சாரி மேடம் அப்படிங்க. என்னம்மா சாரி கிரின்ட்டு கிடக்க, இனிமேல் வேலைக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த கமிட்டி சொல்கிறாங்க. மேடம் உங்களுக்குள்ள பிரச்சனை வெளில பேசிக்கோங்க, மனோஜ் ரோகிணி உங்களை நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து வெளில போய் கிளம்பிடுங்க, இந்த போட்டியிலேருந்து உங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ₹1,00,000 கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பெரிய பிஸ்னஸே நிப்பாட்டு வந்தேன், நீங்கள் என்னன்னா எல்லா கேள்விக்கும் விட வாங்கிக்கிட்டு இப்போ எங்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு எங்களை வழி அனுப்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், தம்பதிகள்னாலே உண்மையை மறைக்காமல் சொல்கிறதுக்கு பேர் தான் கணவன் மனைவி. அதில் போட்டி வச்சு நாங்கள் உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இது. உங்களோட சிறந்த தம்பதிகள் போட்டிகளில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக முத்து மீனான்னு சொல்லி உங்களோட ரீடிங் மார்க்கில் இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் அவங்க இன்னும் 2 கேள்விக்கு பதிலளித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் வந்து ₹1,00,000 பரிசும் விருதும் கொடுப்பாங்கிறது என்னுடைய எண்ணம். நான் கமிட்டி தலைவராக இருந்தாலும் அந்த உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இது பண்ணப்படுவோம். அதனால் நீங்கள் வந்து இதை கிளம்பிடலாம், வெளியே போய் உங்களோட பிரச்சனையை பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்லர் ஓனர் ரோகிணி மனோஜ் இருக்கிறாங்க. அப்போ பார்லர் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க? பிரான்ச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி தான் என் வீட்டம்மா சொன்னான், பார்லர் ஓனர் என் வீட்டம்மா தானே அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? நான் சொல்கிறது உங்களுக்கு காது கேட்கலையா அப்படிங்கிற. என்ன மேடம் பேசிட்டுருக்கீங்க? 4 டிகிரி படிச்சிருக்கேன் மேடம். 40 டிகிரி படித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் தான் இருப்பீங்க. ஏன் பார்லர் எப்படி உங்கள் வீட்டம்மா பார்லர்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க? உங்கள் வீட்டம்மா பார்லரை பற்றி வருஷ கணக்கில் ஆச்சு, வருஷ கணக்கில் என்கிட்ட வேலை பார்க்குது. என் கல்லாவில் வரவு செலவு பூரா அந்த பொண்ணு இது பண்ணுறது. நான் வரது போதே வரவு செலவெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன்.
கேமராவில் ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து இந்த பார்லருக்கு வராங்கன்னா 5 பேர் தான் வந்தாங்கன்னு எழுதுறது. அதில் உள்ள பணத்தெல்லாம் சாப்பிட்றது வைக்கிறது. அது போக வந்து 50 ரூபா நீ வந்து மாதம் என்கிட்ட ஆட்டையை போடுறது. அது போக மாதம் 15,000 என்கிட்ட சம்பளம் வாங்குது. ஆக 65,000 மாதம் எனக்கு இது பண்ணியிருக்கேன். ஒரு வருஷம் வேலை கணக்கு பண்ணி பார்த்தாலும் என்ன அமௌண்ட் ஆச்சு, இந்த அமௌண்ட்டெல்லாம் எப்போ தர அப்படிங்கிறாங்க. மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு. ஓனர் இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் யாருன்னு ஆள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க போல். உங்களால் வந்து இந்த போட்டியிலேருந்து எங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லி போட்டியில் நீ சேர்த்து விடுங்க அப்படிங்க. ஏய், நீ முட்டாளா நீ அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பார்லரை இந்த பொண்ணு பார்லர்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மேடம், அந்த பார்லர் வந்து வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காசு கொடுத்தாங்க, வச்சாங்க. விஜயா பார்லர்னு இருந்துச்சு, இப்போ உங்கள்கிட்ட தந்துருக்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ஏய் அப்பா, உன்கிட்ட எவ்வளோ நேரம் சொல்கிறது, உன் பொண்டாட்டி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட ஆட்டை போட்ட பணத்தை வந்து கொடுக்க சொல்லு, இல்லை நீ கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. உடனே ரோஹிணி என்ன சொல்கிறாங்க இவங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மனோஜ், எனக்கும் ஒன்றும் புரியல, இந்த மேடத்துக்கு கொஞ்சம் மனநல சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மனநல சரியில்லாதவங்களா? ஆமாம், மனநல சரியில்லாதவங்க. இவங்க வந்துட்டு எந்த பார்லர்னாலும் எனக்கு என் பார்லர்னு சொல்லுவாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு பார்லர் கூட இப்படி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, என் பார்லர் தான் சொல்லிட்டு. அவங்க வந்து உடனே போ உன் பார்லர் தான் போ அப்படின்னு சொன்னோன்னா போயிடுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை நீ அப்போ சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு மறந்துடுச்சு அப்படிங்க. சரி வா அங்கே போய் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மனோஜ், நம்மளை எலிமினேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப அசிங்கமாக போயிடும், ஏற்கனவே நம்ம போட்டியிலேருந்து இடையிலே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம மேலே தப்பு இல்லை, மனநல சரியில்லாதவங்களை கூப்பிட்டு வந்து நம்மளை வந்து தகுதி நீக்கம் பண்ணதுன்னு நினைக்கிறது அந்த கமிட்டி. எப்படியாவது அந்த பரிசு நம்ம வாங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மனோஜ் சொன்ன சொல்லி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் கேட்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் நேராக கமிட்டிக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரிங்க சார், அந்த வந்த ஆள் வந்து மனநல சரியில்லாதவங்க, அவங்கள நம்பி எங்களை இது பண்ணிட்டீங்க அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரோகின்ட்டு வேணால் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார், அந்த பொம்பளைகளுக்கு மனநிலை சரியில்லை, அவங்க வந்து ஓனர்லாம் கிடையாது, நம்ம ஓனர் இல்லைன்னு சொன்னோம்னா ரொம்பவே கத்துவாங்க, அதனால தான் நானும் ஆமாம் மேடம்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க பார்லர் வந்து இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் பேசுகிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, இப்போ 2 ரவுண்டு ஓடிடுச்சு, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கிளம்புங்க. அடுத்தாப்புல உங்கள் போட்டி நடக்கும்போது உங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க, நாங்கள் அடுத்த போட்டி ஒரு வருஷம் கழிச்சு வைப்போம், அதில் உங்களை நாங்கள் கலந்துக்கிட வைக்கோம் அப்படிங்கிறாங்க. சார், அப்போ சார் உங்களால் தான் சார் தப்பு, அந்த 1,00,000 மட்டும் இருந்தாங்க, அவார்டை கூட அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, இங்கே பாருங்கள், உங்கள் மேலே வந்து புகார் இருந்திருக்கு, அதனால் வந்து வெளியேற்றிட்டோம், சரிங்களா? அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணும்போது நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, அந்த பொண்ணை விசாரிக்கையில் அந்த பொண்ணு வந்து கடை வைக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னென்னா அந்த பொண்ணுக்கு மனநல வந்தவங்களுக்கு மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ இது என்னதுவான் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதை பார்த்தோன்னே மனோஜ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன சார் இதெல்லாம் ரோகிணிக்கு வந்து அவங்க மாதம் சம்பளம் அனுப்புகிற மாதிரி பில்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னே தெரில சார், குழப்பமாக இருக்குது அப்படிங்க. குழப்பமாக இருக்குல்ல, இப்படி குழப்பமாக இருக்கவங்கள போட்டியில் கலந்துக்கிட்டு வைக்கக்கூடாதுங்கிறது தான் வழியாற்றினோம், இடத்த காலி பண்ணுங்க, வெளில போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ரோகிணி தான் நம்மளை ஏமாற்றிருக்கா, பார்லர் ஒன்று கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ரோகிணி என்ன செஞ்சு வச்சுருக்க, ஒன்றையும் நான் மேடையில் வந்து அவ்வளவு பெருசாக சொன்னேன், என் ரோகிணி வந்து என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை, அப்படி மறைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு என்கிட்ட டவார்னு சொல்லிடுவா, நான் தான் அவள்கிட்ட நிறைய வச்சுருக்கேன், அதனால் எனக்கு அவளுக்கு நிறைய கருத்து வச்சும் வந்திருக்கு, ஆனால் வந்து என்றைக்குமே நான் ஒட்டு கொடுத்தது கிடையாது, எனக்கு அவள் நிறைய செஞ்சுருக்கான்னு சொல்லியிருக்கேன், நீ பயங்கரமாக செஞ்சுருக்கிய ரோகிணி, உன் பேரில் பார்லரே இல்லாமல் பார்லர் இருக்குதுன்னு சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், சாரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த ஒத்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு சாரின்னுட்டு இருக்காத, பார்லர் யாரை கட்டு வித்த அப்படிங்கிறாங்க. மனோஜ், சாரி மனோஜ், இங்கே பாரு ரோகிணி, இதை நான் மன்னிக்கவே மாட்டேன், என்கிட்ட கேட்காம எப்படி நீ பார்லர் வைக்கலாம், நான் வந்து ஒன்று கேட்டாமல் ஃபர்னிச்சர் கடையை வைத்தா நீ சம்மதிப்பியா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி மனோஜ். என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை, எதுக்காக வைத்த, என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு, உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், திடீர்னு உங்கள் அம்மா வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி தரணும்னு சொன்னாங்க, என்கிட்ட பணமே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் மனோஜ், அதான் நான் வந்து பார்லர் விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அனுப்புனாருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாட்ட நான் ஒழுங்காக பேசவே இல்லை, அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட எப்படி நான் கேட்க முடியும், எங்கள் மாமா வேறு நான் அந்த காலகட்டத்தில் ஃபோன் அடிக்கும்போது எடுக்கவே இல்லை, எங்கள் மாமாட்ட வாங்கி கொடுத்துருப்பேன், எனக்கு வேறு வழியே தெரியாமல் தான் விற்றுட்டேன், அந்த பார்லரில் எனக்கு வேலை வேணும்னு கேட்டவங்க கொடுத்துட்டாங்க, அது போக வரவு செலவு நான் பார்க்குறதுனால என்னால் கல்லால் எவ்வளோ நாளும் காசு எடுக்க முடிஞ்சிச்சு, இதான் மனோஜ் நடந்தது, மற்றபடி ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா கூடி சீக்கிரம் வெளில வர தான் போகிறாங்க, நான் பார்லர் ஒன்றும் இல்லை, இது மாதிரி 100 பார்லர் இந்த சிட்டி ஃபுல்லும் வைக்க தான் போகிறேன், அதுக்கு எல்லாமே ஓன் பேரில் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அப்படியா சொல்கிற,
இக்கட்டான சூழ்நிலை தான் கொடுத்துட்டியா? இதை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே, நான் வந்து கூலாக எடுத்துருப்போம்ல. சரி சரி உங்கள் அப்பா எப்போ விளாட்றாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனோஜுக்கு ரொம்பவே ஆசை. மனோஜ் வந்து நினைக்கிறாரு ரோகிணி வீட்டில் பயங்கரமான வசதியான ஆட்கள், அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அதுபோக வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது அப்புறம் நம்மளை தான் பார்க்க வைப்பாங்க. ரோகிணி நம்ம வந்து இதை சொல்லி ஏதாவது நோஸ் கட் பண்ணி வந்து போய் கிளம்பிட்டான்னா நம்மளுக்கு கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அதை பற்றி ஒன்றும் இல்லை, அம்மாட்ட மட்டும் தெரியாமல் பார்த்துக்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் உங்கள் அப்பா எப்போ வருவான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டியா அப்படிங்கிறாங்க. அங்கிள் சொன்னாங்க, ஒரு வாரத்தில் அப்பா வந்துடுவாங்க, பிஸ்னஸுமே கூட வந்து எங்கள் அப்பா அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க, அதுபோக பேங்க்கில் உள்ள பணத்தையுமே ஒரு வாரத்தில் ரிலீஃப் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க போல். அடுத்தாப்புல எங்கள் மாமாட்ட பேசும்போதோ எங்கள் அப்பாட்ட பேசும்போதே நம்ம ஓகே பண்ணிடலாம், எங்கள் அப்பா கரெக்டாக வந்து என்கிட்ட பேசிடுவார், எவ்வளோ பணம்னாலும் தருவார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் சரி 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 அப்பா தான் பணம் தரலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மாதிரி 1000 பார்லாம் வாங்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், கமிட்டி விட்டு எதுக்கு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கேட்கும்போது, முக்கியமான வேலை இருந்துச்சு மனோஜுக்கு, ஃபர்னிச்சர் கடையில் நிறைய வியாபாரம் சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால் நாங்களாக தான் போய்ட்டு இந்த மாதிரி சமாளிச்சுக்குவோம், அந்த முத்து மீனாட்ட எப்படியா சமாளிச்சுக்கணும், ஆனால் அவங்களுக்கு பரிசு கிடைக்க போகிறதில்ல, ரவி ஸ்ருதிக்கும் கிடைக்காது, வேறு யாருக்காக தான் கிடைக்க போகுது, நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், உண்மையிலே இருக்க ஜோடியில் நம்ம தான் பெஸ்ட்டு, ஆனால் நம்மளுக்கு கிடைக்காம போச்சே, இந்த பார்லர் ஓனரால் இப்படி ஆகிட்டே அப்படிங்கிறாங்க. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்போம்ல மனோஜ் சொல்லியிருப்போம்ல ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட மனோஜ், இல்லை மனோஜ் இதை எப்படி சொல்கிறது, சொந்தமாக பார்லர் வச்சு தோரணையாக இருந்தேன், இப்போ வந்து நானே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நான் வந்து எப்படி இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்க்குறேன்னு எப்படி சொல்ல முடியும், உங்கள் அம்மாவோ நீங்களும் எப்படி தாங்கிப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஏன் மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இந்த 1,00,000 ரூபா கிடைக்கும், அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபா பணத்துக்கு வந்து 1,00,000 ரூபாயை கொடுத்துடலாம், இதில் வரக்கூடிய ஃபர்னிச்சர் கடையில் வர லாபத்தை நம்மளே வச்சுக்கலான்னு பார்த்தேன், இப்போ நம்ம கையிலேருந்து கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு, இப்போ இந்த 50,000 ரூபா இப்போ நம்ம கம்பெனி கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் முன்னாடி நானே கொடுக்கலாம்னு நினச்சேன், இப்போ பார்லர் ஓனர் திடீர்னு வந்ததுனால இப்போ கல்லால் ஒன்றுமே எடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒன்று தான் வேலையை விட்டு நிப்பாட்டுன்ட்டாங்களே, இவன் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணுங்கிறாங்களே, இப்போ அதை என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதான் மனோஜ் தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பண்ணி வச்சுருக்க, சரி ரைட்டு யார்ட்டையாவது வந்து பணம் கேட்போம், கேட்டு செட்டில் பண்ணிடுவோம், உங்கள் அப்பா தான் ஒரு வாரத்தில் வராங்கார அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ ஒன்று செய்வோமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கிரெடிட் கார்டில் 10,00,000 ரூபா தருவான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. நீ தான் அதை வாங்க வேண்டான்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. இப்போ தேவைப்படுதில்ல அப்படிங்கிறாங்க. சரி அவருக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரி நான் விஜயா ஃபர்னிச்சர் வேலையிலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க 10,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கூடிய கிரெடிட் கார்டு தரேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அதுக்கு நீங்கள் 2, 3 கையெழுத்து போடணும், போட்டோன்னே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே சார் வரேன்னு சொல்லுங்கள், உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. சார் உடனே வரதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எனக்கு ஒரு கமிஷன் 50 ரூபா தந்தீங்கன்னா உடனே நான் ஓகே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சார் 50,000 ரூபா கொடுக்கணுமா 10,00,000 ரூபாய்க்கு அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், நாங்கள் 10,00,000 ரூபாய் உங்கள்கிட்ட தந்துட்டு நீங்கள் 1ஆந்தேதிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் கட்டிக்கலாங்கிறோம், அது போக இஎம்ஐ இருக்குதுங்க, அப்போ இவ்வளோ சலுகை கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு ஏதாவது கமிஷன் இருந்தால் தானே நான் ஓகே பண்ண முடியும், இல்லைன்னா அதுக்கு நடைமுறை கொஞ்சம் லேட் ஆகும் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சரி 50 ரூபா தரேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இப்போ நமக்கு 10,00,000 ரூபா கிடைக்குன்னா இந்த 50,000 ரூபா கொடுத்தா தான் முடியும் அப்படிங்கிற. 50,000 ரூபா நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஏஜென்ட் வந்து கமிஷன் கேட்குறாரு, வந்து பேசினார்ல அவர் ஏஜென்ட் தான் அதுக்கு அந்த பேங்க்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நீங்கள் 10,00,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி மனோஜ் நேராக அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் என்ன மேடம்னு பேசாத, என் பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு நான் எவ்வளோ தரணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரும்மா, மாதம் 50 ரூபா எடுத்திருக்கேன், 12 மாதம்னா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மேடம் பார்த்து செய்யுங்க மேடம் அப்படிங்க. 12 மாதம்னா என்னாச்சு அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. மேடம் 6,00,000 ரூபா ஆச்சு அப்படிங்க. 6,00,000 ரூபா கொடுத்துரு சரியா, 6,00,000 ரூபா கொடுத்துட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிரு, இல்லைனா லீகலாக மேலே நான் கேஸ் போட தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. மேடம் தந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நம்பரை காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பருக்கு மனோஜ் நம்பர்லேருந்து 6,00,000 ரூபா அனுப்பிடுறாங்க. 6,00,000 ரூபா அனுப்பினோன்னே மனோஜ் 6,00,000 ரூபா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ரோகிணி, உங்கள் அப்பா தான் வந்துடுவார்ல அப்படின்னு சொல்லி தெம்பேற்றிக்கிறாரு. மனோஜ் இன்னும் 4,00,000 ரூபா இருக்குது, இதை வந்து அசால்ட்டாக நம்ம செலவு பண்ணிடக்கூடாது, இதை வச்சு ஏதாவது பண்ணணும், இந்த இஎம்ஐக்கு அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, முதல்ல வந்து ஒரு 1,00,000 ரூபாயை எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும், 2 மாதத்துக்கு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 3,00,000 ரூபா இருக்கும்,
இந்த 3,00,000 வச்சு நம்ம இஎம்ஐ கட்டுறது வைக்கிறது இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி நம்ம ஜெயிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே தான் உங்கள் அப்பா வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அப்பா வந்துடுவார் உங்கள் அப்பா வந்துடுவாருன்னு சொல்லி தானே நம்ம இதை இந்த நேரத்தில் சமாளிக்கிறது தானே இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கலாம் மனோஜ், அந்த நேரத்தில் ஏதாவது போய் சொல்லி நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க ரோகிணி. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே முத்து மீனாவும் போட்டியில் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த உடனே டிவியை வச்சு பார்க்குறாங்க வீட்டில் போய் ரோகிணி மனோஜும். வெற்றி பெற்றவங்க வந்து முத்து மீனான்னு சொல்லிட்டு வருது. இதை பார்த்தோன்னா மனோஜுக்கு தாங்கவே முடியல. ரோகிணி இந்த காலக்கொடுமை வந்து பாரு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க அந்த முத்து மீனாவெலாம் ஜெயிச்சிருக்காங்க பாரு, ஆளே இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு பண்ணிக்கிறாங்க. டேய் ரவி, நீனும் சுருதியும் வந்து நல்லா முன்னணி தாண்டா வந்தீங்க, நாங்கள் தான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துட்டோம், நாங்களே ஜெயிச்சிருக்கோம், முத்து மீனாவுக்கு எப்படிடா கொடுத்தாங்க, ஆளே இல்லைன்னு கொடுத்தாங்கடா அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணி சொன்ன பதிலே கமிட்டியாக சேர்ந்து போச்சு. முத்தும் அண்ணியும் கலக்கலன்னு கலக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் மார்க் அதிகம், அதனால் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. விருதும் 1,00,000 பணத்தை கொடுத்து அண்ணி சொன்ன பதில் இருக்குது பாரு, அதெல்லாம் நீ கேட்டதுன்னா கண்ணீர் விட்டுருப்ப, அந்தளவுக்கு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அவளே சாதாரண பூக்காரி, அவளுக்கு 2 தெரியும் அப்படிங்கிறாங்க. பூக்காரின்னா மூஞ்ச உடச்சி அப்படிங்கிறாங்க. என்னடா எப்படி பேச, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு பரிசு வச்சுருக்கு, இதை வீட்டில் சொல்கிறேன், நானும் சுருதியும் வந்து முன்னுக்கூட்டியே போய் ஒரு கேக் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம், என்ன அம்மாட்ட சொல்லி ஆர்த்தி ரெடி பண்ணும் அப்படிங்கிறாங்க. டே அவங்களுக்குலாம் ஆர்த்தி ரெடி பண்ண முடியாடா அப்படிங்கிறாங்க. முட்டாள், உன்னை வந்து பாதியிலே வந்து தகுதி நீக்க மாட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு விட்ருக்கீங்க, தகுதி நீக்க மாட்டாங்க. இந்த வந்த ஜோடியில் யாருமே தகுதி நீக்க பண்ணல, அந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு நீனே வந்து வச்சிடும் சொல்லிகிட்டு இருக்க. அவங்க எல்லா வகையிலையும் கரெக்டாக வந்து ஜெயிச்சிருக்காங்க, சரியா? அவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும், பாராட்டலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அந்த போட்டியில் வந்து நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எலிமினேட் ஆகிட்டோம், ஆனால் வந்து முத்து மீனாவும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு 1,00,000 பரிசு விருதும் கொடுத்தாங்க அப்படிங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. சரி விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பரிசு கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 1,00,000 பணமும் அவார்டும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. யாருக்குங்க கிடச்சிருக்கு? அதான் மனோஜ் வந்து வந்துட்டானே, அப்போ சுதிக்கு ரவிக்கும் கிடச்சிருக்கா அப்படிங்க. அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த வீட்டில் வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்க. ஏன் அவங்க 2 பேருக்கும் கிடைக்கலன்னா வேறு யாருக்கும் கிடைக்காதா? முத்துக்கு மீனாவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த கமிட்டிக்காரங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க நல்ல ஜோடி, அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்காங்க, இப்படி நிறைய கேவலப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க, பல விடைகளை அதை வாங்கிட்டு அதுக்கு பரிசாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு கமிட்டிக்காரங்களுக்கு அறிவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அறிவு இல்லாமல் தான் போட்டி வச்சு நடத்துகிறாங்க, உனக்கு நிறைய அறிவு இருக்குது, நீ வச்சு நடத்த வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்களா, இப்போ அவங்க வரும்போது ஆர்த்தி எடுக்கணும், ஆர்த்தி கரைச்சி வை, நீனும் ரோகிணி எடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்கு தலைவலிக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, யார் தலைவலி என்ன வலி எதுக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் ஆர்த்தி எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் எடுமா, மனோஜ் அவன் தலைவலிக்குன்னா மருந்து தான் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்லிட்டாங்க, மனோஜ் எனக்கு தலைலாம் வலிக்கல, நான் சும்மா தான் சொன்னேன், நானும் அந்த முத்துக்கு மீனாக்க ஆர்த்தி எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்பா தான் சொல்கிறாங்களா, அப்பா சொல்ல மீறினோம்னா ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த பார்லர் விஷயத்தை உங்கள் அம்மாட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. நான் எப்படி ரோகிணி சொல்லுவேன், இந்த வீட்டிலே நீ வந்து கெத்தாக இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இதே, நீ பார்லர் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ பார்லர் இல்லைங்க அந்த வேலை தான் பார்த்த, அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன், நான் மாதம் வந்து எடுத்த பணத்தை வந்து 6,00,000 கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க, அதனால் எதுவுமே சொல்ல வேண்டாம், காலையிலே 2 பேரும் வேலைக்கு போகிற மாதிரி ஒரே காரில் போவோம், ஃபர்னிச்சர் கடையில் உட்காந்துருப்போம், சரியா? ஒரு ஆளை வேணால் கடையிலேருந்து வேலையை விட்டு நிப்பாட்டிப்போம், ஏன்னா நம்ம 2 பேருமே பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்து மீனா வராங்க. நான் அண்ணாமலை வாசலில் நிற்கிறேன். அப்போ என்னப்பா வாசலில் நிற்கிங்க அப்படிங்கிறேன். டேய் உங்களை வரவேற்க தான் நான் நிற்கேன், நீங்கள் அதிலே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா ஆர்த்தி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு வழியே தெரியல, நான் நம்மளை 8 வரணும் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வராங்க. ஆர்த்தி அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற. டேய் என்னடா நினச்சிட்ருக்கேன், என் பையன் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கேன், என் மருமக பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வாங்கி போடுறாங்க. உடனே அப்பா மாலை எங்கேப்பா வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. கடையில் தாண்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம வீட்டிலே பூ இருக்குது, நம்ம ஏன் கடையில் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் மீனா மாமான்னு தெரிஞ்சு எனக்கு துட்டே வாங்க மாட்டேன்ட்டாங்க, உனக்கு தெரிஞ்சாக்கா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அந்த மாலையை போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னே டேய் முத்து அப்படியே இருங்க, அந்த விருதோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் கழுத்துமா அப்படியே ஃபோட்டோ எடுக்காரு. டேய் ரவி இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. ரவி அப்பா கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ரைட் அங்கே வைங்க அப்படிங்கிறாங்க. கேக்கெலாம் அங்கே வைக்கிறாங்க. வச்சோடனே
அப்படியே இன்னும் ஃபோட்டோ எடு அப்படிங்கிற விஷயம் வா இந்த ஃபோட்டோ எடு விருது வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே பரசுக்கும் சொல்லி வச்சுருக்காரு. பரசு வந்துடுறாரு, முத்து வாழ்த்துக்கள், மீனா வாழ்த்துக்கள், சிறந்த ஜோடிகள் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த ஊர் உலகம் அங்கீகரிக்கிற மாதிரி அந்த கமிட்டியை அங்கீகரிச்சிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சரியான கடுப்பு. இந்த சூழ்நிலை எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் கேக் வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க. கேக் வெட்டி பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அப்போ பர சொல்கிறாங்க, அண்ணாமலை இந்த 2 ஜோடியும் வந்து மனம் பிடிக்காமல் இருக்கும்போதே சேர்த்து வச்ச பல நாள் என்கிட்ட வந்து நீ அதை வருத்தப்பட்டிருக்க. இப்படி நான் சேர்த்து வச்சுட்டேன். அந்த பிள்ளைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காங்களோ தெரில வைக்கல. நான் இன்றைக்கி பாரு அவங்க 2 பேரும் நாங்கள் தான் உண்மையான ஜோடி. நான் எனக்காக பிறந்தவள் நீ தான், உனக்காக பிறந்தவள் நான் தான் சொன்ன மாதிரி அவங்க அவ்வளோ அன்பும் ஐக்கியமாக இருக்காங்க. அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க அண்ணாமலை. நானும் அந்த போட்டியை டிவியில் பார்த்தேன். அப்பா எவ்வளவு கூட்டம், எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை கட்ட போட்டி, அத்தனை கட்ட போட்டியும் தாண்டி இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் சாதாரண போட்டியாக தான் இருக்கும், இல்லைன்னா இவங்க எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி சாதாரண போட்டி தானே, உன் பையன் பெரிய படித்த பட்டதாரி, உன் பையன் மனோஜ் தானே கலந்துருந்தான் அப்படிங்கிறாங்க. அப்பா நானும் தான் கலந்துருந்தேன், எங்களால் ஜெயிக்க முடியல. அண்ணியும் அண்ணனும் ரொம்ப சூப்பராக பதிலளித்தாங்க. அதுபோக அந்த கமிட்டியில் எல்லாருமே பயங்கரமாக வாழ்த்துனாங்க. அண்ணனும் அண்ணியும் முதல்ல பேசையில் இவங்க சாதாரண ஆள், இவங்களுக்கு எது கைத்தட்டின மாதிரி இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய செயல்களை பார்த்துட்டு அரங்கமே அந்தளவுக்கு அதிர்ந்துச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு ஃபங்க்ஷனு அப்படிங்கிறாங்க. நான் வந்து நல்லாவே பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்வதி பின்னாடியே வந்துடுறாங்க. பார்வதி வா அப்படிங்கிறாங்க. வா முத்து மீனா தான் வாழ்த்து வந்தேன். முத்து வாழ்த்துக்கள், மீனா வாழ்த்துக்கள் அப்படிங்க. அதான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்க. நானும் டிவி பார்த்தேன்ப்பா, நீங்கள் வீட்டுக்கு எப்படி இப்போ வந்துடுவீங்கன்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் வந்தேன். உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மாலையை போடுதாங்க. என்னப்பா என் கையில் 2000 தான் இருந்துச்சு, ஆளுக்கு 1000 வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதான் வேண்டாம் தான் அப்படிங்க. இல்லைப்பா நான் நல்ல நாள் அதுவும் தரேன் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அம்மா தான் உன்னை பையனாக ஏற்றுக்கிட மாட்டேக்கா, மருமகளாக ஏற்றுக்க மாட்டேக்கா. ஆனால் நான் என் மருமகளாக 2 மருமக்களாக 2 பேரும் ஏற்றுக்கிறேன். உண்மையிலே நீங்கள் 2 பேரும் சூப்பர் ஜோடிப்பா. புருஷன் முண்டாட்டின்னு வாழ்ந்தால் அவங்கள மாதிரி தான் வாழணும்னு சொல்லி பேசினாங்க பாரு மேடையில். எனக்கே தன்னால் கண்ணீர் வந்துட்டு, நான் கூட என் புருஷன் இப்படி வாழ்ந்தது இல்லைப்பா. ஏன் உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பாட்ட அப்படி வாழ்ந்ததில்லை. உண்மையிலே நான் இவ்வளவு அந்யுன்யமாக நீ நினைக்கிறது அவள் சொல்கிறதும், அவன் நினைக்கிறது நீ சொல்கிறதும் மிக பிரமாண்டமாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோயின்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப வேகப்படுதாங்க. மீனா நீ அருமையாக பேசின மீனா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி அங்கே சிங்கிச்சான் அடிச்சிட்ருக்கேன், நான் கேக்குக்கு பங்குக்கு வந்திருக்கேன் அப்படி. கேக்கெலாம் வந்துட்டீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேக்கு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு கேக்கெலாம் ஊட்டி விடுதாங்க. ரொம்ப சந்தோஷம்பா, என் பிள்ளை என் கூட இல்லை, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி இப்படிங்கிறாங்க. பார்வதி முதல்ல என் ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் விஜயா, நான் இப்போ ஒன்றெல்லாம் பார்க்க வரல, முத்து மீனாக தான் பார்க்க வந்தேன். உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏதாவது இந்த ஆன்லைனில் போட்டு விட்டால் பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ கூட ஃபோட்டோ எடுத்துக்கா, உன் நடன பள்ளிக்கு ஒரு விளம்பரம் வேணும்னு சொன்னால் இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை நீ ஆன்லைனில் போட்டோன்னு வச்சுக்கா, உன் நடன பள்ளிக்கு செம்ம கூட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, இவங்க வந்து விருது வாங்கியிருக்காங்க, இவங்ககிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்தால் நம்ம வந்து பெரிய ஃபேமஸ் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்வதி நீ இவ்வளோ சொல்லுத, சரி நம்ம வீட்டில் இருக்காங்க ஃபோட்டோ எடுத்தால் எடுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ அவங்க செல்லில் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோட்டோவை செல்லில் எடுக்கிறாங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் நடன பள்ளிக்கு 2 வருமானம் வரும், 2 விளம்பரம் வரணுன்னா முத்து மீனாட்ட ஃபோட்டோ எடுத்து இப்போ ஆன்லைனில் போடணும்னு நினைக்க. இதே மாதிரி தான் எல்லோரும் முத்து மீனா அவன் தேடி வர காலம் வரும். ஏன்னா ஒரு நாள் அவங்க 2 பேரும் பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்ததுனால ரொம்ப சொலுசாக சொல்லாதீங்க, பார்வதி சொன்னான்னு தான் எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறாங்க. ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ் கொடுக்கும்போது சிரிச்சிட்டு போஸ் கொடுக்க, ஆனால் பேச்சுக்கால் மட்டும் வில்லங்கமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நான் போய்ட்டு வர ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, பரசு நீ போகக்கூடாது, இப்போ சாப்பாடு வருது அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பாடு வருதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு ஒரு 25 பேருக்கு பிரியாணி சொல்லியிருந்தேன், அவங்க ஆர்டர் வருது அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க பிரியாணி வருது, எல்லோரும் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே வராங்க. உடனே டவார்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. வந்தோடனே முத்து மீனாகிட்ட நாங்கள் பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. காலை கொடுமையை பாரு அப்படிங்கிறாங்க. விஜயா நீ போய் அந்த பேட்டி எடுக்க பக்கத்தில் போய் நில்லு, நீ நின்றால் தான் வந்து முத்தோட அம்மன் ஊருக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சால் நீ வந்து நடன கிளாஸ் நடத்துகிறேன்னு இதை ஒரு வார்த்தையாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கா, உலகமே பரவிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்காங்க. உடனே உண்மையிலே நீங்கள் புருஷன் சிறந்த தம்பதின்னு தேர்ந்தெடுக்கு தகுதியான ஆள், ஜோடி பொருத்தமும் அப்படி இருக்குது. நீங்கள் சொன்ன பதிலாம் அருமையாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிங்க, உங்களுக்கு விருது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எது உத்வேகமாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நான் முத்து சொல்கிறேன், எனக்கு அதை பற்றிலாம் பேட்டி கொடுக்க அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியலை.
ஆனால் வந்து ஒன்றே ஒன்று தான், எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், பெண் பிள்ளை பாவம் பொல்லாது, பெண் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அவனை நல்ல மாதிரி வச்சுக்கோன்னு மட்டும் அடிக்கடி சொல்லுவார். எனக்கும் என் மனைவிக்கு வந்து பிடிக்காம இந்த கல்யாணத்தை நடந்தனாலும் சரி நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்றைக்குமே அவளை பிரியணும்னு நினச்சது கிடையாது. சில நேரம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவட்ட பேசுகிறது. சில என்னத்தையாவது சொல்லிடுவா. ஆனாலும் நினச்சி பார்க்கும்போது நம்ம நன்மைக்கு தானே சொல்கிறா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் என் வீட்டுக்கார்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. நானும் பலமுறை என் வீட்டுக்காரரை கல்யாணம் முடிக்கிறதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இவரை கல்யாணம் முடிச்சது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்போ நான் பலமுறை சிந்திக்கிறேன். அந்தளவுக்கு என் புருஷனை பிடிக்கும். என் புருஷன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. நான் மேடையில் சொன்ன மாதிரி தான், எனக்கு குழந்த அது இதுன்னுலாம் ஆசை இல்லைங்க. என் புருஷன் வாழுது வரைக்கும் நான் வாழணுங்க, இதானங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏம்மா நாங்கள் பேட்டி எடுக்கிறோம், ஆனாலும் அதையும் தாண்டி உண்மையிலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு புருஷ பொண்டாட்டியை நாங்கள் பார்த்தது கிடையாது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயா நீனும் டிவிலலாம் வருவ, டிவியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி டிவியை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. முத்து மீனா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா அந்த பணத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. பணத்தை கையில் கொடுத்து வாங்குறாங்க. டேய் முத்து, நீ கண்டிப்பாக மாடியில் வீடு கட்டிடுவோம் நம்பிக்கை எனக்கு வந்துட்டு, இப்படி ஒவ்வொரு இந்த போட்டி மாதிரி 2-3 போட்டியில் நீங்கள் ஜெயித்தாலே மாடியில் வீடு கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, வேறு எந்த போட்டி இருந்தாலும் ஜெயிச்சிட வேண்டியதான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, நம்ம மனோஜ் சொல்கிறாரு, போட்டியில் நான் மட்டும் கலந்துருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இந்த பரிசு எனக்கு வர வேண்டியது அப்படி இப்படிங்கிறாங்க. உனக்கு வர வேண்டியதா, அதான் உன்னைய வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் எதுக்கு தகுதி நீக்கம் பண்ணணும் உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதோ கமிட்டியில் பொய் சொல்லிட்டீங்க, பொய் சொல்லி கலந்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீ என்னத்தை பொய் சொல்லணும்னு தெரியலை, நீ வாழ்க்கையில் ஏகப்பட்ட பொய் சொல்லுவேன், அதனால் நான் கண்டுக்கிடலை அப்படிங்கிறாங்க. ஆகா, நம்ம நோண்ட அவனுக்கு எதாவது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரிடா விருது வாங்கிட்டேன், எதை வாங்கிட்டேன் விடு, அந்த கொண்டா விருதை கொண்டா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இதை அடகு வச்சு ஏதாவது வச்சுக்கலான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா அந்த விருதையும் இந்த 1,00,000 ரூபா பணத்தை ரொம்ப பத்திரமாயி நம்மளால் திருதுன்னு முடிக்கான் பேச நம்ம பிஸ்னஸ் மேன் வந்து சுட்டுட்டு ஓடாலும் ஓடிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சிட்டே போகிறாங்க. மாமா இது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த உண்டியல்லே போட்டு வைங்க அப்படிங்க. உண்டியலில் போட்டுறாங்க. மனோஜ் பார்த்துக்கிறோ, உண்டியலில் தான் பணம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் மனோஜை பார்க்குறாரு முத்து. டேய் உண்டியலில் தான் இருக்குது, உண்டியல் வெயிட்டையும் நான் பார்த்துருவேன், வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சின்னு வச்சுக்கோ பிச்சிருவேன், அது போக அந்த வெயிட்டாக நுண்டியில் உள்ள கல்லையோ எதை தூக்கி போட்டு வச்ச அதுக்கு எனக்கு தெரிஞ்சிடும், இல்லை அதை வந்து உடச்சி பார்க்கையில் வந்து பணம் கம்மியாக இருக்குன்னா நீ தான் பொறுப்பு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஏன்டா எடுக்க போகிறேன், நானே லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி அப்படிங்கிறாங்க. லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணதாக இருக்கட்டும், நாளைக்கு 50,000 ரூபா அப்பாவுக்கு கொடுக்கணுமே, கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன், 50 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு ரொம்ப தோரணையாக சொல்லாத, நீ எடுத்துகிட்டு போனது 27 லட்சம், நீ இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் மாதம் 50 ரூபா பாட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீ தரலைன்னா அம்மா வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீ கொடுக்கலன்னா பாட்டியை வர வைப்பேன். ஏன்னா உன் கடை வேணுமா, உனக்கு மாதம் 50 ரூபா கொடுக்கணுமா, நீனே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. நீ 50 ரூபா கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக கடை வந்து சங்கத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படிடா சங்கத்துக்கு இருக்கும் அப்படிங்க. சங்கங்கிறது இந்த வீடு தான், அந்த வீட்டுக்கு தான் இருக்கும், சரியா, ஒழுங்கு மரியாதையாக மாதம் 50 ரூபா கொடுக்க பாரு அப்படிங்கிறாங்க. நான் என்கிட்ட நாளைக்கு கொடுக்கணும், இன்றைக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் மாதம் 50 ரூபா கொடுக்குன்னு சொன்னோம்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 1,00,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, மனோஜ் நாளைக்கு தானே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு கொடுத்தானே இன்னைக்கு கொடுத்தானே, இவன் ஓவராக பில்டப் பண்ணுறான், 1,00,000 ரூபா ஜெயிச்சுட்டு வந்து பெருசாக பேசுகிறான், 1,00,000 ரூபா எனக்கு ஒரு காசே கிடையாது, நான் பெரிய லட்சாதிபதி பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன், இது அவனுக்கு தெரியணும்ல, அதை இப்போ உடனே கொடுக்க போகிறேன், அப்பா உங்கள் பேங்க் பாஸ்புக் தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா இவங்க ஓவராக பில்டப் பண்ணுவான், நீங்கள் பேங்க் பாஸ்புக் உடனே கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. வேண்டாம்டா இருக்கட்டும்ப்பா நாளைக்கு கொடு அப்படிங்கிறேன். இல்லைப்பா நான் இப்போ தான் கொடுப்பேன் அப்படிங்கிறேன். ஏப்பா இவனே வந்து தர்றதே பெரிய விஷயம்பா, நீ வேறப்பா உன் பேங்க் பாஸ்புக் எங்கேப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. கபோர்டை தேடுறாங்க. கபோர்டை தேடினோடனே அந்த பாஸ்புக் எடுக்கிறார். டேய் போட்டு விட்றா அப்படிங்கிறாங்க. போட்டு விட்றோன்னே டேய் ரவி இதை செக் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. உடனே செல்லில் போய் செக் பண்ணுறாங்க. ஏறிட்டு முத்து அப்படிங்கிறாங்க. அதானே அதையும் செக் பண்ணி பார்த்துக்காப்பா, ஒரு வேளை உன் செல்லு எங்கேயும் வச்சிடாத, அதுலேருந்து உடனே அவனுக்கு மாற்றி விட்ருவான்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் அவனை நம்பி செல்லில் தனியாக வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா சரிப்பா ரெஸ்ட் எடுக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்தியா மனோஜ் உங்கள் அப்பா கூட ஒன்றும் நம்ப மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் முத்து மீனா தான் காரணம். முத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சிங்கி அடிக்கான், மீனா வந்து அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கல, அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆட்டம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. டேய் மனோஜ் நீ தான் ஜெயிப்பே வைப்பேன்னு சொல்லி நான் அர்ச்சனைலாம் போய் பண்ணடா கோயிலில், அந்த பார்வதிட்டு அப்படி சொன்னேன், என் மனோஜ் தான் ஜெயிப்பான், ரோஹிணி மனோஜ் கண்டிப்பாக ஜெயிச்சு பரிசோடு தான் வருவாங்கன்னு நினச்சேன், அந்த விருதோடு நான் ஃபோட்டோ எடுக்கணும் வைக்கணும், அந்த பரிசு சொல்லி நான் பெருமைப்படணும்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டேடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்கிறது, எங்களை தகுதி நீக்க மாட்டேன்னா தகுதி நீக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆகா உடம்புதம்மான்னு சொல்லிட்டு இல்லைம்மா
அவங்க வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்து சீன் போடணும்னு சொல்லி கமிட்டிக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க போல் அப்படிங்கிறாங்க. எதையாவது சொல்லி சமாளிட்டா. அதான் ரவியும் ஸ்ருதியும் சொன்னாங்களே, அவங்க வந்து எல்லா கேள்விக்கும் பதிலளித்தாங்க, சிறந்த ஜோடினா இவங்க தான் அப்படின்னு சொல்லி பரிசுலாம் கொடுத்தாங்கங்கிறாங்க. நீ இப்படியே சமாளிச்சிட்ருக்க, எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வாடா, மாதம் இப்படி ₹1,00,000 கொடுத்து சீக்கிரம் அந்த கடனை கழிச்சிரு, அப்படி கழிச்சா தான் வந்து இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருன்னு முழிக்காரு. மாதம் ₹1,00,000 கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முழிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த நம்மளை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.